தெரியல சார். நகர்மன்ற தலைவர் தேர்தல் கமிஷனர் 2 உறுப்பினரை பதவி ஏற்பதற்கு நான் அனுமதிக்க முடியாது என்ற பொழுது இந்த அரசாங்கம் ஒரு உத்தரவை உடனடியாக போட்டு 2 மன்ற உறுப்பினர்கள் தானாகவே பதவி பிரமாணம் செய்து கொள்ளாத மிக வேகமாக ஒரு சட்டத்தை போட்டது. அதே இன்றைய கோரிக்கையை வைத்து நாளைக்கு இந்த மாதிரி ஒரு அவசர சட்டத்தை போட்டால் அதுக்கு யார் உத்தரவாதம், யார் பொறுப்புங்கிறத இப்ப கேள்வி. ஆகவே நீங்க இதுக்கு இருக்குன்னா தேர்தல் கமிஷன் இதுக்கு வந்து நீங்க முடிவு சொல்லணும். இப்ப நான் என்ன சொல்றேன் சார், அவசர சட்டம் போடுறது அரசாங்கம் தெளிவுபடுத்தணும்னு சொல்றோம். உரிமைகளை நீங்க ஒரு உத்தரவு சொல்லுங்க. அந்த சீக்கிரம் எத்தனை காலத்துல அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து அது நீங்க கேளுங்க. கவர்மெண்ட்டுடைய சட்டம், அரசியல் சட்டம், அதை வந்து நாம யாரும் மீற முடியாது. அது அப்படியேதான் இருக்கும். அதுக்காக இதுக்காக எல்லாம் நம்ம ஏற்க முடியாது. அது வந்து அடிப்படை உரிமையை யாரும் பறிச்சுக்க முடியாது. வாழ்வு உரிமைன்றது அது தனிப்பட்ட மனுஷன். இது அதுல வந்து அரசாங்கம் வந்து எதுவும் வரல. அரசாங்கத்துடைய அரசியல் சட்டத்துல இது வருது. இதை வந்து நாம எடுக்கிறதுக்கு எண்ணிக்கோ இல்ல அவருக்கு வேற தேர்தல் கமிஷனுக்கே கூட இது நிறைய கூட எடுக்க முடியாது. தேர்தல் கமிஷனே இது நடக்குதுன்னு வச்சா கூட எடுக்க முடியாது. அது மாதிரி யாரும் எடுக்க போறது கிடையாது. அதுக்கு உண்டான பயம்லாம் நீங்க பயப்பட வேண்டியது. இது யாரோ வந்து எல்லாரும் வந்து ஃபார்ம் 6 எல்லாம் வச்சு நாங்க கேட்கறதுக்கு தான் போயிருக்கோம். யாரும் நீங்க போறது அந்த மாதிரி வந்து அல்டிமேட் இல்ல 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 அந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து தேர்தல் கமிஷனர் மீறியோ கவர்மெண்ட் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்ன்றது அது எப்பயோ இருக்குது. 1953 போட்ட சட்டம். அந்த சட்டத்தை யாரும் மீற போறது இல்லை. அது யாரும் நினைக்கிறீங்களா? அவ்வளவுதான். இது எல்லாருடைய கருத்து தான். இது சட்டமா இதான். இது சட்டத்தை யாரும் மீறணும் மாத்திர முடியாது. இதுக்காக வந்து தனிப்பட்ட இதுல கூட யாரும் வந்து நீக்குங்கன்னு சொல்லி ஃபார்ம் 7 கொடுத்தீங்கன்னா கூட அதை நாங்க உடனே நீக்கிட முடியாது. அதுவும் ஒரு 15 இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போயிருந்தா கூட அதையும் நீக்கிறதுக்கு நாங்க வந்து இப்ப கூட நீங்க பாத்துருப்பீங்க 999ன்னு ஒரு இதை போட்டு அதுல நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்க போறோம், போகும்போது எடுக்கிறதுக்கு வந்தவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு நினைச்சு அதை தனியா அந்த ஓட்டர் லிஸ்ட் இப்ப நீங்க பாத்துருப்பீங்க. ஓட்டர் லிஸ்ட் எல்லாருக்கும் வந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 999 கடைசி பாகத்துல போட்டுருக்கு. அதுல யாராவது தப்பி தவறி அது எதுக்கு போட்டிருக்கோம்னா இறந்து போனவங்க அந்த ஊர்லயே குடி இல்லாதவங்க, அந்த ஏரியாவில குடி இல்லாதவங்களுடைய லிஸ்ட் தப்பி தவறி அந்த 999ல யாராவது ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா கூட நீங்க சேர்த்துங்க அப்படிதான் சொல்லியிருக்க மொழியே. அது உடனே எடுக்கல. அதுக்கு வந்து 3 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வெரிஃபை பண்ணிக்கலாம். அங்க அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா யாரையும் உடனடியா நீக்கிற வேலையே கிடையாது. சட்டம் அந்த மாதிரி கிடையாது. அதாவது நீக்கிறன்ற கொஸ்டினே கிடையாது. அதுக்கு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அவருடைய சஜஷன் வேற. நண்பர்களே, இதுல எல்லாரும் பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா அவங்க பேசலாம். நான் என்னுடைய கருத்து சொல்ல முடியும். அதாவது இந்த கூட்டத்திற்கான அதுல தாசில்தார் வட்டாட்சியர் அவருடைய பொறுப்பை மிக சிறப்பா நிறைவேற்றிருக்கிறார். அந்த விஷயத்துல வாழ்வுரிமை என்பது என்ன, அது யாரால் அங்கீகரிக்கப்படுகிறது, அது நம்முடைய பிறப்புரிமை என்பது. வாழ்வுரிமை என்பது நாம 1947 இருந்து வாழ்வுரிமைக்காக போராடணும். அதுக்கு முன்னாலேயும் போராடணும் வெள்ளைக்காரன். இது இந்த நாடு என்னுடைய நாடு, நான் இந்த நாட்டில் உனக்கு அடிமையாக இருக்க முடியாது, என்னுடைய வாழ்வுரிமை நாங்க அவன்கிட்ட போராடணும். அதன் பிறகு இப்ப போராடிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற உலக பொருளாதார புதிய பொருளாதாரம் இல்ல தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், இந்த விஷயங்களை எடுத்து நம்ம இப்ப போராடிட்டு இருக்கோம். பெப்சி கோகோ கோலா எல்லாம் வந்த பிறகு என்ன ஆகி போச்சு? இப்போ அவர் சொன்ன வாழ்வுரிமை இருக்க நகர்மன்ற தலைவர் இந்த வாழ்வுரிமை மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அரசாங்கமாக, அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கிற அரசாங்கமாக இது நாள் வரை நம்மால் செய்திக்க முடியல. அப்போ அதுக்காக நாம வந்து கையை கட்டிட்டு வாய்ப்புலாம் இருக்க முடியாது. நம்ம இந்த பாலை இருந்தது போல பார்த்தோம். அண்ணன் பிபிஎஸ் என்ன வேகமா ஆட்டி ஓட்டு பேசினான்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம இன்னொரு பாலை நம்மால அடைக்க முடிஞ்சுதா? இப்ப
இப்ப நடக்கிற இப்போ இருக்கிற அந்த பாலத்தினுடைய கதியே, இப்ப அந்த பாலம் இடிக்கப்பட்டு இருக்கு. தாசில்தார் அன்னைக்கு பேசினவர் தான், ஆர்டிஓ அன்னைக்கு பேசினவர் தான். அது நம்முடைய வாழ்வுரிமை. அந்த விஷயத்துல கூட ஒரு போர்டு வைக்கணும்னு சொன்னா அதுக்கு கூட அரசாங்க அதிகாரிகள் தயாரா இல்லை. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற போது கூட நமக்கு அரசியல் சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட உரிமை என்பது வாக்குரிமை. அதில் யாராலும் கைய வைக்க முடியாது. அதில் கை வைப்பதற்கான ஏதேனும் சற்று சிறு விஷயங்கள் வந்தாலும் என்னுடைய லெட்டர் நீங்க பாக்கணும். நீங்க டிவியேட் ஆகும்போது நான் வருத்தப்படுறேன். ஏன்னா லெட்டர் படிச்சிடறேன். நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க பதில் சொல்லுங்க. வருவாய் வட்டாட்சியருக்கு நான் எழுத்துப்பூர்வமா கொடுத்த பதில் நான் படிக்கிறேன். நீங்க அதை முடிச்சிருங்க. எங்க போராட ஆரம்பிக்குது அங்கதான். நகர்மன்ற தலைவருடைய அந்த அறிக்கை என்பதும் அவருடைய அதற்கான இந்த வசதிகளுக்கான அல்டிமேட்டமாக ஒரு எதிர்ப்பாக அதை காட்டுவது என்பதும் அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள் போலவும் மனிதர்களே என்ற பார்வையோடு பார்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாம் முடிக்கணும். என்னுடைய மேட்டர் திரும்ப விட படி, ஏன்னா சிலர் தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை. வருவாய் வட்டாட்சியர் விருத்தாசலம் நகரம் அனைவருக்கும் வாழ்வுரிமை அளித்திட உறுதி செய்யாமல் வாக்குரிமை வழங்கக்கூடாது என வலியுறுத்தி உண்ணாவிரதம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 73 மற்றும் 74 படி அடிப்படை வசதிகளை பெறுவது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்வுரிமை என வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆள் வசதி இல்லை, பண வசதி இல்லை என கூறி அடிப்படை வசதிகளை செய்து தர உள்ளாட்சி அமைப்புகள் மறுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விருத்தாசலம் நகர எல்லைக்குள் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல மக்கள் அடிப்படை வசதிகள் இன்றியும் இருட்டிலும் வாழ்ந்து வருகின்றனர். அவை அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள் என காரணம் கூறி நகராட்சி ஆணையர் அடிப்படை வசதிகளை செய்து தர மறுத்து வருகிறார். இச்சூழலில் நகர எல்லைக்குள் வசிப்போர் யாவரும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். வாழ்வுரிமையும் வாக்குரிமையும் ஒவ்வொரு நகர குடிமகனுக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு என காரணம் கூறி வாழ்வுரிமையை மறுத்துவிட்டு வாக்குரிமையை மட்டும் அளிப்பது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. விருத்தாசலம் நகர மக்கள் அனைவருக்கும் வாழ்வுரிமையும் வாக்குரிமையும் சமமாக கிடைத்திட உறுதி அளித்திட வேண்டும். வாழ்வுரிமையை அனைவருக்கும் உறுதி செய்திடாத பட்சத்தில் வாக்காளர் பட்டியலிருந்து அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவில் வசிப்பவர்களை நீக்க வேண்டும். இதுதான் அந்த கண்டென்ட். அவருடைய இதுதான் சார், அவருடைய இது அவர் சொல்லிட்டாரு. வட்டாட்சியருக்கு தான் இருக்காரு. இவ்வளவு பெரிய சபையிலையும் நான் சொல்லிட்டேன், அங்கீகரிக்கப்படாத சபையிலிருந்து எல்லாரும் வந்துருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரு இது சொல்லியாச்சு. இது நீக்கிறதுன்றது முடியாத விஷயம். அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட முடியாது. இது வேற அது வேற. அந்த அரசியல் சட்டம் 73, 74ன்றது அடிப்படை உரிமையை அதுக்கு உண்டான சட்டத்தில் தான் நம்ம பெற முடியுமா ஒழிய இந்த சட்டத்தை கொண்டாந்து அதுல நம்ம நினைச்சு அதையும் ஏத்துறீங்கன்னா அது சட்டமே போட முடியாம போயிடும். இது வேற அது வேற. அவருடைய இதை அவர் நிலைப்பாடு சொல்லிட்டாரு. இப்ப நாம நம்மளுடைய இதை என்ன அங்கீகரிக்கப்படாத இதுல என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும்ன்றத நம்ம சொல்லிட்டோம். இது சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் இப்ப என்னன்னா இது இப்ப எங்களுடைய இதை நாங்க சொல்லிட்டோம். அது கரெக்ட், அவருடைய இதை சொல்லிட்டோம். இப்ப நீங்க என்ன தீர்மானத்துக்கு வரீங்க? இப்ப நம்ம முடிவு நாங்க இப்ப என்ன சபை தீர்மானம் ஒரே ப்ளீஸ் சபை இப்போ நாம சொல்லிட்டோம். இது இந்த ஃபர்ஸ்ட் இதுவும் சொல்லிட்டோம். உங்களுடைய கருத்தை ஒரே இதுல எனக்கு சொல்லிடுங்க. தேவையா இல்லைன்றது ஒரே இதுதான். நான் போட்டுக்கிறேன் சார். நீங்க என்ன தனிப்பட்ட உரிமை சார். மனைப்பிரிவுகளுக்கு வசிப்பவர்களுக்கு நாங்க சேர முடியாது. நகரமன்றத்தினுடைய நகர சந்தை என்று சொல்லக்கூடிய வாக்குறுதி கொடுத்து செய்யக்கூடிய அவருக்கு உயர வேண்டும். அவர் ஏற்பாடு அதிகாரிகளை வேலை வாங்கல அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகளுக்கு அந்த மக்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை யாருக்கும் கருத்து மாறுபாடு இருக்க முடியாது. அப்படி அந்த ஒரு கோரிக்கைக்காக விருத்தாசலம் நகரமே ஒரு மிகப்பெரிய மீண்டும் ஒரு போராட்டத்தை நம்ம துவங்கலாம். அது அடுத்த விஷயம். ஆனால் அதுல இந்த வாக்குரிமை இணைக்கிற போது நகர்மன்ற தலைவரோடு நான் முரண்படுகிறேன். அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள அதாவது அதையே பேசிட்டு இருக்கானா? சரி, அவர் செஞ்சு கொடுக்கல, அதுக்கு என்ன செய்யணும்?
வாக்குரிமையும் அதாவது இந்த பிரச்சனைக்காக தான் நான் மறுபடியும் சொல்றேன். இப்ப நான் சொல்றது எங்க வந்து நகர்மன்ற தலைவர் முரண்பட்டிருக்காரு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காங்க. பிபிஎஸ்க்கு நான் நன்றி சொல்ல விரும்புறேன். 8/26/24 நினைக்கிறேன் அந்த பாலத்துக்கான மத்திய அரசாங்கத்துடைய குழு வந்த போது நகர்மன்ற சேர்மனை உட்கார வச்சுட்டு எம்பி எம்எல்ஏ போய் உங்களை ஒரு 5 நிமிஷம் பார்க்கணுன்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு மக்கள் மன்றம் என்ற உடைய மக்கள் மன்றம் மும்மூர்த்திகளும் உட்கார்ந்து இருக்கீங்க. ஒரு நிமிஷம் மும்மூர்த்திகளும் உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க மக்கள் அதுக்கு நகராட்சி அதிகாரி காரணமா அல்லது அந்த மக்கள் மன்ற கூட்டத்துக்கு நீங்க வந்திருந்தீங்க. அந்த மக்கள் மன்றம் மீண்டும் கூடியிருந்தால் அரசு சொல்ல முடியாது. என்ன சப்ஜெக்ட் தீர்மானங்களை செய்யல. நான் கமிஷன் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 25,000 இந்த சட்டத்தின் தீர்மானம் நிறைவேற்றிய அப்ப இந்த மாதிரி தீர்மானங்கள்லாம் சத்தனம் கூடணும் கலைஞ்சோம் செயல்படுறதுக்கு ஒண்ணுமே வந்து சொல்லுங்க ஒண்ணும் கிடையாது. நிவாரணமே இல்ல. நிவாரணம் பண்றதுக்கு வேண்டிய நீதி தரதுன்னு உங்க சேர்மன் சொல்லிருக்காரா? நம்ம அரசாங்கத்தில் எங்க பீரியட்ல பொறுப்பு 2001 நாங்க பொறுப்பேற்ற பிறகு ஏதாவது அங்கீகரிக்கப்படாத உருவாயிருக்கா? சொல்லுங்க, கேளுங்க, சொல்லுங்க. 2001 நாங்க பொறுப்பேற்ற பிறகு 4 வருஷத்துல ஏதாவது அங்கீகரிக்கப்படாத மனைவி உருவாயிருக்கா? அப்படி உருவாக்கப்பட்டதுக்காக இந்த ரெக்கார்டு வச்சு சிடி இன்னைக்கு யாரும் கம்ப்யூட்டரா போட்டு காமிங்க. ஒரு 2 அப்ரூவல் பார்த்து முயற்சி பண்ணாங்க.
ஒரு அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு. இப்ப நான் போடுறேன், போட்டு காமிக்கிறேன். முயற்சி பண்ணாங்க, கருத்து நிறுத்திருக்கிறோம். ஏன் கருத்து முயற்சி பண்ணல? 19 வருஷத்துக்கு பிரச்சனை யார் கொடுப்பா தீர்வு? இப்ப வேணா நான் சொல்றேன் சார், போட்டுற தீர்மானங்களை இப்ப அங்கீகரிக்கப்பட்ட நன்னணி நிகழ்ச்சிகள் நகர்மன்றம் சரியாக என்ன வந்து கேட்கலாம். ஏன் அது முயற்சி பண்ணல? அது பண்ணி இருந்தால், அது நடந்திருந்தால், அது நடக்கலன்னு சொன்னா நாம இந்த நகர்மன்ற போன வாரம் நடந்த இன்சிடென்ட் தபால் எடுத்து பாருங்க, என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. நீங்க மட்டும் பேசிட்டு கூடாது. என்ன நாங்க ஒரு சவால் அனுப்ப அவர் வருஷத்துக்கு ஒரு சவால் நகர்மன்றத்தை கூட்டம் கூட்டி போட்டாங்க. நீங்க ஆலோசனை கூட்டம் நீங்களே நடத்திட்டீங்க. உங்களுக்கு தேவையானப்பெல்லாம் வசதிக்கு கூட்டம் நடத்தீங்க. உங்க வசதிக்கெல்லாம் கூட்டம் நடத்தீங்கன்னா நீங்க கலெக்டர் முடிஞ்ச 44 மாசத்துல 24 கூட்டம் அதுலயும் தீர்மானம் பாஸ் பண்ணுறது நடக்கல. கேட்கறது நாதி கிடையாது. சுதாசல் கடலூர் மாவட்டத்தில் இருக்கா, தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கா. அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுமா இல்லையா? காலைல போய் கேட்டேன், எப்படி நீங்க 33 பேர் இருக்கீங்க. பாருங்க சார், ஏதோ நிர்வாகத்தில் நடந்ததா கடைசி கட்டமா அதாவது முடியுது சார். ஒரு வேலையாக அரசியல் கட்சி இல்லாத இந்த நாடே இல்லைங்க. நாட்டை எந்த கட்சியா இருந்தாலும் கையெழுத்து போட்டாலும் ஏதோ நடக்கும்போது அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள் 30/6/2002 முன் முறைப்படுத்த வரப்பெற்ற மனுக்கள் மீது சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குறைகளை நிவர்த்தி செய்தும் அதற்குண்டான அபிவிருத்தி கட்டணத்துடன் மனு செய்தால் அங்கீகாரம் வழங்கிட தக்க நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 2 30/6/2002 பிறகு மனைப்பிரிவுகள் முறைப்படுத்துதல் தொடர்பாக அரசு ஆணை பெறப்பட்டவுடன் நடவடிக்கை எடுப்பது எனவும் இது தொடர்பாக நகராட்சி மண்டல இயக்குநருக்கு நினைவூட்டு அனுப்பப்பட்டுள்ளது. இதன் மீது துரித நடவடிக்கை எடுக்க ஆணையரை கேட்டுக்கொள்ளப்பட்டது. தீர்மானம் எண் 3 நகர நில அளவை தொடர்பாக புதிய புல எண்கள் பட்டியல் உதவி இயக்குநர் நில அளவைத்துறை ஒப்புதல் பெற்று அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தீர்மானம் எண் 4 வாக்காளர் பட்டியலில் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு ஒவ்வொரு குடிமகனுக்கும் 18 வயது ஆகியுள்ள இந்திய குடிமகன் அனைவருக்கும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு வருகிறது. அச்சட்டத்திற்கு புறம்பாக வாக்காளர் பட்டியலிலிருந்து எவருடைய பெயரையும் நீக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டதையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நகர எல்லைக்குட்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மனைப்பிரிவுகளின் சர்வே எண்களை பட்டியல் வெளியில் சொன்னது போட்டுருங்க. தனியா போட்டு அங்கீகரிக்கப்படாத ஒரே
அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்படாத இருக்கா அதுல வேணாம் சார். சார் அது கடைசியில் சர்வே நம்பர் வேணும் சார் சர்வே என்ன சர்வே என்ன முக்கியம் சார் அதுலயே தெரிஞ்சிடும் லேஅவுட் தானே சார். நகராட்சிக்கு உட்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தெருக்கள், அங்கீகரிக்கப்பட்ட தெருக்கள் மற்றும் மனைப்பிரிவுகள், குலை எண் உள்பட இருக்கா சார்? அது கேட்கறது இருக்கா? சார் அப்புறம் என்னன்னு குலை எண் உள்பட மற்றும் அங்கீகரிக்கப்படாத தெருக்கள், மனைப்பிரிவுகள், குலை எண்கள் அடங்கிய பட்டியலை வெளியிடுவது என்றும். வெளியிடுவதுன்னா எப்படி இல்ல வெளியிடுறதுன்னா எப்படி எங்க வெளியிட சொல்றீங்க? எப்படி அதை வந்து யாருக்கு கொடுக்கணும் முடிவு ஒன்று கூட்டத்தில் வைக்கிறது போட்டிருக்கோமா? நல்ல பார்வைக்கு நகர்மன்ற தலைவர், நகர்மன்ற உறுப்பினர்கள், நகர்மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வழங்குவது. சார்புகள் கூட உங்களுக்கு கேட்ட தபால கொடுங்க. தபால உட்பட சார் பதிவாளர் நம்ம தனியா போடுங்க. முழுமையாக ஈடுபடுத்தி சார் குலை எண் உட்பட மனை மற்றும் சாலை ஆகிய விவரங்களை நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு 45 நாட்களுக்குள் வழங்குவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இதெல்லாம் இது பண்ணி இவருடைய உண்ணாவிரதத்தை கைவிடுவது என தீர்மானிக்கப்பட்டது. எழுதலாமா? டவுன்ல இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட மனைவிகள் செஞ்சுக்கலாம்னு கேட்டாங்க. கேள்வி நல்ல கேள்வி. அதுக்கு நான் பதில் சொல்றேன். என்னன்னா எல்லாத்துக்கும் தேவையான தீர்மானம் போட்டிருக்கு. பாகுபாடு இல்லாம எல்லா தீர்மானங்களும் செஞ்சா அவங்க சொன்ன கேள்விக்கு அது பதில். எல்லாத்துக்கும் தேவையான தீர்மானம் போட்டிருக்கு. நிதி இருக்கு, நிதி வாங்குறதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. தீர்மானங்கள் அமல்படுத்தல. முடியும் முடியாதுன்னு சொல்றேன். 45 நாள் அதிகம் கேட்க ஏதாவது மக்கள் சாசனத்துல என்னென்ன சொல்லியிருக்கு? இது வந்தா மக்கள் சாசனத்துல இது வந்தா 30 நாளா கொடுக்குறேன். 30 நாளா மக்கள் சாசனம் இது வந்தா நடவடிக்கை
நீங்க அப்படியே அரசாணை வாங்குங்க. அது என்னன்னா மறுபடியும் இங்கே கூட்டம் 45ஆவது நாள் முடிஞ்சு 46ஆவது நாள் இங்கே கூட்டம் மேலே ஆய்வு அன்று நகர்மன்ற தலைவரால் தொடர இருந்த உண்ணாவிரதம் கைவிடப்பட்டது என நகர்மன்ற தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதையும் அனைவராலும் ஏகமனதாக ஏற்கப்பட்டது. அடுத்த மீட்டிங் வந்து 17 ஆய்வு செய்வதற்காக 45 நாட்கள் முடிந்து மேற்கண்ட பிரதிநிதிகள் அடங்கிய மக்கள் மன்றத்தை கூட்ட வேண்டும் என்று அனைவராலும் கோரப்பட்டதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதெல்லாம் போயிடுச்சு. அப்படியே தண்ணி இருக்குன்னு சொல்லாதீங்க, செய்கிறோம்னு சொல்லுங்க. அதான் இருமையான வார்த்தை. செய்கிறோம்னு சொல்லுங்க. நிச்சயமா நடக்கலாம். நடத்தி காட்டுங்க. அவரு நல்லா அதிகமா பாதிக்க மாட்டாங்க. இந்த ஊர்ல இருந்து வாரிட்டு நல்லா அதிகமா பாதிக்க மாட்டாங்க. நல்லா போதும். நான் போய் அவரை எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தீங்க. என்ன உங்களை